சவுக்கு சங்கர் விஷயமா அண்ணாமலையை விசாரிக்கணுமா? அதுவும் யார் சொல்கிறா? இந்த காங்கிரஸ் தமிழ் விரோதிகள், தமிழர்களின் இதை உயிர்களை அழித்த துரோகிகள் காங்கிரஸ் சவுக்கு சங்கர் விஷயமா இவரை விசாரிக்கணும் அண்ணாமலையை. ஏன் அண்ணாமலையை விசாரிக்கணும்னா, சவுக்கு சங்கர் மொபைல் ஃபோனில் யார் யாரோட பேசினாருன்னு எடுக்கணுமா? அதில் எடுத்து அண்ணாமலையோட பேசியிருக்காராம், முக்கியமான ஆளுங்களோட பேசியிருக்காராம். அதனால் அண்ணாமலை மேலே சவுக்கு சங்கர் விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் சொன்னோம். நான் என்ன சொல்கிறேன், சவுக்கு சங்கர் ஸ்டாலின்கிட்டே பேசுனதாக சொன்னார். நேரையே போய் உதயநிதி தான் கூட்டிகிட்டு போனாருன்னு சொன்னார். ஸ்டாலினை நேராக பார்த்து பேசியிருக்காரு சவுக்கு சங்கர்னா முதல் நடவடிக்கை ஸ்டாலின் மேலே தானே எடுக்கணும். அப்போ ஸ்டாலினை கூப்பிட்டு விசாரிங்க, ஸ்டாலின் மேலே எஃப்ஐஆர் போடுங்க. உதயநிதியை கூப்பிட்டு விசாரிங்க, உதயநிதியை கூப்பிட்டு எஃப்ஐஆர் போடுங்க. முதல்ல அவங்க மேலே தானே போடணும். நீங்கள் அதிமுக வக்கீல்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில அதிமுக தலைவர்களே ஒரு துணையாக இருந்தாங்கங்கிறாங்க. அங்கேயும் விசாரிங்க, அதுக்கப்புறம் அண்ணாமலையை பற்றி விசாரிக்கலாம். அதனால் ஸ்டாலினும் உதயநிதியும் இன்றைக்கி வர மறுத்தாங்களா? அவன் என்னை பார்க்கவே இல்லைன்னு சொன்னாங்களா? அப்போ பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. பார்த்துருக்க வாய்ப்பு இருந்தால் அவர் கையில் கஞ்சாவு பிடிச்சிருக்காங்க போலீஸு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக்கு திமுகவில் இருக்கார், அயலான் அணி செயலாளராக இருக்கார், அவர்கிட்ட கஞ்சா பிடிபட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது ஸ்டாலினும் உதயநிதியும் அவர் நேராக பார்த்து பேசியிருக்காங்க, எந்த வித மறுப்பும் தெரிவிக்கலை. அப்போ யாரை விசாரிக்கணும்? காங்கிரஸுக்கு கேட்குறேன். ஸ்டாலினை விசாரிங்க, இவங்களை விசாரிங்க, உதயநிதியை விசாரிங்க, அதிமுகவில் முக்கியமான தலைவர்களை விசாரிங்க, அதுக்கப்புறம் அண்ணாமலையும் விசாரிக்கலாம். ஃபோனில் பேசியிருக்காங்களான்னு பார்க்கணுமா? இது போலீஸ் டெக்னிக். போலீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, எவனாச்சும் செத்து போயிட்டான்னு வைங்க, கடைசியாக யார்டா பேசுனா அதுதான் எடுப்பாங்க. நீங்கள் கடைசியாக பேசியிருந்தீங்கன்னா காலி. அதோட நீங்கள் கொலை பண்ணீங்க, கொலை பண்ணாதது அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் தான் அக்யூஸ்டு. ரத்தத்தை ஒட்டுவாங்க, இதை கட் பண்ணுவான், சட்டையை எடுப்பான், ஒரு ரூபா நோட்டில் ரத்தத்தை ஒட்டுவான், நீங்கள் தான் அக்யூஸ்டு. ஸ்டாலின் போலீஸ் மாடல் இது தான். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், வெறுமனே அண்ணாமலை ஃபோனில் பேசியிருந்தா அவர் எப்படி குற்றவாளியாக முடியும்? நேராக பார்த்து பேசினவங்களெல்லாம் குற்றவாளி இல்லைன்னு நீங்கள் சொல்லும்போது ஃபோனில் பேசினவங்களை எப்படி சொல்ல முடியும்? அதனால் முதலில் ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்கட்டும், உதயநிதி மீதே எடுக்கட்டும். ஜாஃபர் சாதிக்குக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கிறதாங்கிறத முதல்ல விசாரிங்க. எதற்காக இவர் ஸ்டாலினை பார்த்தார், உதயநிதியை பார்த்தார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கலாம் அண்ணாமலை மீது அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதில் இப்போ சொல்லியிருக்கார் அவர் அறிக்கை, சவுக்கு சங்கர் என்ன சொல்லியிருக்காரு, போலீஸ் என்னை துன்புறுத்தவில்லை, அதை பெருசாக போடுறாங்க. அப்போ கையை எப்படி வச்சுஞ்சது? அப்போ சவுக்கு சங்கர் மேலே 100 வழக்கு போடுங்க. அவர் கையை அவரே ஒடிச்சுக்கிட்டார்ல, அது பெரிய அஃபென்ஸ் தானே. அப்போ சவுக்கு சங்கர் மேலே அவர் கையை அவரே ஒடித்ததற்காக ஒரு வழக்கு போடுங்க. ஊரை ஏமாத்துறீங்களா? போலீஸ் துன்புறுத்தலைன்னா என்ன அர்த்தம்? எல்லா வழக்குகளையும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உதச்சிட்டு அந்த அக்யூஸ்டை மேஜிஸ்ட்ரேட்டை கூட்டிகிட்டு போகும்போது, டேய் மேஜிஸ்ட்ரேட்டை நான் அடித்ததை சொன்னேன், வெளியில் உன்னை அடிப்பேன், திருப்பி நீ ஏன்ட்ட தான் வரணும்பாங்க. அதனால் அக்யூஸ்ட் அடிவாங்கிற அக்யூஸ்டெல்லாம் மேஜிஸ்ட்ரேட்டை உன்னை துன்புறுத்தினார்களானா இல்லையா அப்படின்ட்டு போயிடணும். அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இது. அதனால் சவுக்கு சங்கர் விஷயத்தில் போலீஸ் துன்புறுத்தவில்லைங்கிறது அப்பட்டமான பொய் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்யணும். அதுக்கடுத்தது ஒரு போலீஸ்காரர் யூனிஃபார்மோடு போகிறார். நான் பொலிட்டிக்கல், இப்போ நம்ம அரசியல் விட்டு கொஞ்சம் மற்ற விஷயங்களையும் பேசுவோம். ஒரு போலீஸ்காரர் பஸ்ஸில் போகும்போது யூனிஃபார்மோடு போகிறார், டிக்கெட்டை எடுக்கலை. போலீஸ்காரங்க எல்லாமே அது அப்படி தான், அதை ஓரளவு ஏற்றுக்கணும். அவன் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டான்னா அவன்கிட்ட டிக்கெட்டு கேட்கக்கூடாது, ஏன்னா அவன் டியூட்டியில் போகிறான். எத்தனையோ பேர் போலீஸில் பஸ்ஸில் வித்தவுட்டில் போவான். நீங்கள் தான் பெண்களுக்கும் ஓசின்ட்டீங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு ஓசி, இந்த மாதிரி நிறைய ஓசி கொடுக்குற மாதிரி போலீஸ்க்கும் ஓசி கொடுத்துருவோம். அவன் யூனிஃபார்ம்லேயே ஏதாச்சும் டியூட்டியில் போவான், அங்கேருந்து அங்கே போவான். நாங்கள் இருக்கிற காலத்திலேருந்து போலீஸுக்கு டிக்கெட்டு கேட்க மாட்டாங்க. ஆனால் கன்னியாகுமரியில் மட்டும் இந்த இப்போ இருக்கிற கண்டக்டராக இருந்தால் கேட்பாங்க. ஏன்னா கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க கரெக்டாக சட்ட விஷயத்தில் ரொம்ப பக்காவாக ஃபாலோ பண்ணுவாங்க. அது மாதிரி கேட்டாங்க போலீஸில்
டிக்கெட்டு குடியான்னு. அவன் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறான். ஏன் எடுக்க மாட்டேன் அப்படின்னா, நான் யூனிஃபார்மில் இருக்கேன், நான் டியூட்டியில் போகிறேன், என்னால் டிக்கெட் எடுக்க முடியாது. சார் டிக்கெட் வாங்கணும் உங்களுக்கு, அது ரூல்ஸ் கிடையாது. உங்களுக்கு டிக்கெட் வாங்கணும், வாங்கிடுங்க, அதான் பெஸ்ட்டு. அதே மாதிரி கேட்கக்கூடாது சார். நீங்கள் எங்கள் ஸ்டாஃபுக்கு உண்டு சார், உங்களுக்கு கிடையாது. டிக்கெட் வாங்க அப்படிங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்குறாரு, உங்கள் பல்லவன் டிரான்ஸ்போர்ட்டில் வேலை செய்கிற ஸ்டாஃபுக்கெல்லாம் டிக்கெட்டாக வாங்குறீங்க, ஸ்டாஃப்னு சொன்னால் விட்டுறீங்கல்ல, நான் யூனிஃபார்ம் போட்ட போலீஸ்காரன், என் மேலே விட்டுருங்க. வீட்டுக்கு போறதுக்கு டிக்கெட் வாங்கிடுங்க, அதான் நல்லது. நீங்க போக முடியாது, நீங்க போக முடியாது, என்னையும் விட்டுருங்க. உடனே போக்குவரத்து துறை அவர் மேலே கம்ப்ளைண்ட் எழுதியது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, இந்த போலீஸ்காரர் மேலே நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு சொல்லி போக்குவரத்து துறை கடிதம் எழுதுகிறாங்க. வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, சட்டம் என்ன சொல்லுதுன்னா, போலீஸ்க்கு வாரண்ட்டுன்னு ஒன்று உண்டு. அந்த வாரண்ட்டை கையெழுத்து வாங்கி மேலதிகாரிகிட்ட கையெழுத்து வாங்கி அதை போய் கொடுக்கணும். அது பொதுவாக போலீஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, வெளியூர்களுக்கு போகிறோன்னு வைங்க, 100 ரூபா 200 ரூபாங்கிற கட்டணம் இருக்கிறதுக்கும் வாரண்ட்டு கொடுத்து போவாங்க. உள்ளூர்களில் 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா தானே கட்டணம். அதில் யூனிஃபார்மோடு போனால் அவங்களும் கண்டுக்க மாட்டாங்க. சட்டம் என்ன சொல்லுது, வாரண்ட்டு தான் கொடுக்கணும்.